ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்கய்யா. ஐயா கடந்த எபிசோட்ல அந்த 40 நாட்கள் பலன்கள் துல்லியமா சொன்னீங்க. நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு ஆர்வமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு உதவிகரமாவும் இருந்துச்சு. ஆமா. கரெக்டான ஏன்னா நீங்க தசாபுத்திகள் மூலியமா நம்ம சேனல்ல இது வரைக்கும் யாருமே பண்ணல. நிகழ்வுகளை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் ஆமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா ரொம்ப ரிசல்ட் அதிகமா இருந்துச்சு. சூப்பருங்க ஐயா. இந்த எபிசோடு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நம்ம பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு எபிசோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சரி டைம் கரெக்டாக அமையலை, இப்போதான் அது அமைஞ்சிருக்கு. ஸோ என்னன்னா நட்சத்திர பலன்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிறப்பு நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற குணாதிசயங்கள் அதெல்லாம் விஷயத்த ஒவ்வொன்றா டிகோட் பண்ணலாம் ஐயா. நீங்கள் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? நல்ல டாபிக் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயத்தை ஆளுவது நட்சத்திரங்கள் தான். மற்ற 4 தத்துவம் தான் நம்ம ராசி மண்டலத்தில் இருக்கும். அதனால் காற்று, பூமி, நெருப்பு, நீர் இது மட்டும்தான் ராசி 12 ராசி கட்டத்தில் இருக்குது. ஆகாயத்தில் இருந்து அந்த நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை வருவது அது வந்து ஆகாயத்தினுடைய பிம்பமாகவே நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் நட்சத்திரங்களை வைத்து தான் தெய்வங்களையே வடிவமைத்தார். அந்த நட்சத்திரம் கூட்டம் கூட்டமாக இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் இல்லை, பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்து ஒரு வடிவத்தை கொடுக்கும். அந்த வடிவத்தை வச்சு தான் அதுக்கு குறியீடுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த வடிவத்தை வச்சு தான் அதுக்கு தெய்வமே கண்டுபிடிச்சாங்க. அப்போ தெய்வ சக்தி என்பது முழுக்க முழுக்க தன்னகத்தை வச்சிருக்கிறது தான் நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திர டாபிக் பேசுறது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக. அதில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அந்த காலத்தில் கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம். நம்ம வேதத்துல எல்லாம் மந்திரங்களில் கிருத்திகை தான் முதல் நட்சத்திரம் ஸ்டார்டிங்னு ஆரம்பிக்குது. அது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வசதிக்காக பின்காலத்தில் மாற்றப்பட்டது. மேசராசியின் தொடக்கம்தான் மாதம் அப்படின்னு வர்றதுனால நம்ம அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக மாற்றப்பட்டது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம கிரக வரிசை பட்டியலில் திசா புத்தின்னு எடுக்கிறதே கேது தான் முதல்ல திசை. அதுக்கு அதிபதி அஸ்வினி தான். அப்போ இந்த அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் பிறக்கிறது வந்து அந்த கேதுவனுடைய தாக்கம் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பை உணர்த்த வந்திருக்கிறார். அதாவது நான் வந்து ஒரு இன்சார்ஜ் எடுத்து இந்த வேலையை சாதிக்க பிறந்திருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு அருமை தான் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு குதிரை முகம் கொண்ட இரட்டையர்கள் தேவர்கள் அஸ்வினி தேவர்கள்னு இருக்காங்க. அவங்களை தேவதையாக கொண்டது சரஸ்வதி அதிதேவதையாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் அஸ்வினி. எதனால இங்கே குதிரை முகம் கொண்டது? அஸ்வினி நட்சத்திர கூட்டத்தினுடைய தோற்றம் வந்து அந்த குதிரையாக இருக்கு. குதிரை ஃபேஸ். ஆமாம், அப்படித்தான் நம்ம வந்து தேவர்களை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அஷ்டதிக் பாலகர்களை சொல்கிறோம் இல்லையா, இந்திரனை எப்படி இருப்பார், வாயு எப்படி இருப்பார், அக்னி எப்படி இருப்பார், இந்த அஷ்டதிக் பாலகர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதில் சரஸ்வதி அதனுடைய ஞானத்துக்கு கடவுள் அப்படிங்கிற வகையில் அஸ்வினி தான் வந்து அதில் ஏதாவது உலகத்துக்கு எதையாவது நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவங்க தான் அஸ்வினி. ஒரு ஞானக்காரகர். ஆமாம், அதாவது போதிக்க வந்த குரு. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ உங்கள் கான்செப்ட் படி சொல்லுவோம்ல 1, 5, 9 சொல்லும்போது அந்த 5 வந்து மூலமாகவும், சார் 5 வந்து நம்ம மகமாகவும், 9 மூலமாகவும். ஆமாம், 9 நட்சத்திரங்கள் இன்ட்டு 3 அதுதான் 27 நட்சத்திரங்கள். முதல் சைக்கிள், 2வது சைக்கிள், 3வது சைக்கிள். முதல் சைக்கிள் அஸ்வினி முதல் ஆயில்யம் வரை, 2வது சைக்கிள் மகம் முதல் கேட்டை வரை, 3வது சைக்கிள் மூலம் முதல் ரேவதி வரை. சிறப்பு. இதுதான் கேது முதல் புதன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அஸ்வினியினுடைய 2nd சைக்கிள் அப்படிங்கிறது மகம், 3rd சைக்கிள் அப்படிங்கிறது வந்து மூலம். இந்த அஸ்வினி மகம் மூலம் 3ம் சேர்ந்த கேது திசை தான் அந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் தொடங்கும். சிறப்பு. அதில் இப்போ மேஷ ராசியில தான் அஸ்வினி இருக்கு, ஆனால் சிம்ம ராசியில மகம் இருக்கு, தனுசு ராசியில மூலம் இருக்கு. இது 3மே நெருப்பு ராசிகள். இது வந்து காலச்சக்கரத்துக்கு 1, 5, 9 என்கின்ற ஞானத்தை போதிக்கிறது. 1, 5, 9னாலே அருள்னு அர்த்தம். 5ஆம் இடம் ஆத்மா பாட்டன், 9ஆம் இடம் தகப்பன், அதே மாதிரி தெய்வம். இந்த 1, 5, 9 தான் ஞானத்தை சரியான இடமாக தேர்ந்தெடுத்து இயற்கையிலேயே இந்த நட்சத்திரம் இங்கே படைச்சிருக்கிறாங்க.
இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னா என்ன நினைப்போம்? இவருக்கு பிறக்க போகிற குழந்தை ம் இவருடைய தாத்தா, தாத்தா அப்பாவோட அப்பா, 9க்கு 9. ம் அப்போ அந்த 5 இங்க மகம் இருக்கிறதுனால அந்த மகம் வந்து பித்திரு தேவர்களுக்கு உண்டான நட்சத்திரம். ம் அப்போ முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய கர்மா, அதை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறது தான் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மகிமை. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த காரியம் பண்றதுக்காக. அதில் டிஎன்ஏ கனெக்டிவிட்டியில் அவங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவை பூர்த்தி பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. அஸ்வினில நம்ம ஜென்மம் எடுத்ததே வந்து எடுத்தது இதுதான். அந்த பிறவியே, அதுக்கு காரணமே அதுதான். அதே மாதிரி தெய்வம் 9ஆம் இடம் அப்பா தெய்வம். ம் அங்கேயும் ஒரு கேது இருக்காருல்ல, மூல நட்சத்திரமா. இப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா நிருதி தேவதைன்னு பேர். நிருதின்னா அது வந்து இப்போ தென்மேற்கு மூலைன்னு சொல்கிறோம் ம் நம்ம. அதில் வந்து அது வந்து ராட்சச கணம்னு சொல்கிறது, ராட்சச பகுதின்னு சொல்கிறது. அதனால தான் அங்கே ஓப்பனிங் வைக்க மாட்டோம். இப்போ நம்ம வீட்டில் கூட குபேர மூலைன்னு சொல்லி ம் அங்கே வந்து எல்லாமே ஒரு கஜானா பீரோ வச்சிருவாங்க, பெட்ரூம் பீரோ வச்சிருவாங்க. காரணம் என்னென்னா ஜலமூலையில் ஈசான்யத்திலேருந்து வரக்கூடிய லட்சுமி கடாச்சா அங்கே வந்து சேமிப்பாகணுன்ட்டு. ம் ம் ஸோ அது நிருதி மூலைங்கிறது மூல நட்சத்திரம் வச்சிருக்கு. ஸோ இந்த மூணுனுடைய கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த முன்னோர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய பெண்டிங் ஒர்க்கு அதை இவர் செய்ய வந்திருக்கார். அதைத்தான் சொல்லுது இந்த 1, 5, 9. ஓ நம்ம ஜனனம் எடுக்கிறது வந்து இதுக்குதான், இந்த காரியம் பண்றதுக்காக. ஒரு சில பேருக்கு இதே கனெக்டிவிட்டி பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அது இவங்க பிறந்த ஜாதகத்தில் கேதுனுடைய பொசிஷனை வச்சு தான் தீர்மானிக்கணும். ம் கேது கெட்டு போயிருந்தால் அங்கே ரொம்ப வந்து நெகட்டிவ் எனர்ஜியோட அந்த முன்னோர்களுடைய கர்மா இருந்திருக்குன்னு அர்த்தம். ம் அதே இப்போ பாசிட்டிவாக இருந்தால் ஞானகாரகனாக அர்த்தம். இப்போ கேதுவுக்கு நம்பர் நியூமராலஜியில் 7 தானே கொடுக்குறோம். ஆமா இந்த 7ல் தான் தத்துவ ஞானிகள்லாம் பிறந்திருக்காங்க. கண்டிப்பா. ஆதிசங்கரர், இயேசு கிறிஸ்து, இன்னும் வந்து ரவீந்திரநாத் தாகூர், இது மாதிரி யார் யார் பிலாசபி பேசுகிறாங்களோ, மதத்தை அடிப்படையாக கொண்டு போதனைகள் செய்கிறார்களோ எல்லாம் 7ஆம் நம்பரில் வர்றாங்க. அதனால தான் நம்ம 7 பிறவிங்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை கேது வச்சிருக்குது அப்படின்னாலே, கேது வந்து டிட்டாச்மெண்ட்டுக்கு தான் அதிகாரி, அட்டாச்மெண்ட்டுக்கு கிடையாது. அதனால் பாசத்தினால பக்குவமடையக்கூடியவர்கள் தான் சொல்லணுமோ ஒழிய பாசத்துக்கு ஆட்படுவாங்க. ஆனால் அதனால் படிப்பினை அடைந்து ஞானம் பெறுவார்கள். மெயினா ஞானம் தான். ஞானம்தான் சிறப்பு சிறப்புங்க. இப்போ கேதுனால நம்ம மாந்திரிகன்னு சொல்கிறோம். ம் அதே மாதிரி ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் பித்து பிடிச்சி போய் இருக்கிறது, இதெல்லாம் கேதுவனுடைய தன்மை. அப்போ கெட்ட கேதுவனுடைய தன்மை என்ன அப்படின்னா, போதை வஸ்துகளுக்கு அடிமையாதல், மனம் பேதலித்து போதல், இது மாதிரி கீழ்த்தரமான விஷயங்கள். அப்போ கேதுவே பாருங்க, ஒரு முகமே வந்து மாறி தான் இருக்கும். அதாவது அங்கம் ஒரு மாதிரி இருக்கும், முகம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது விசித்திரமான முகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், விசித்திரமான தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் அக்லி அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா புராண நம்ம இதில் வந்து சொல்லுவாங்க, பழைய நூல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா செம்பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. செம்பாம்பு. எதனால இங்கே செம்பாம்புன்னு குறிப்பிடுறாங்க? இப்போ கிரகணம் வந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ இந்த கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது சந்திரன் தானே சிவப்பாக மாறுறாரு. ஆமாம். அந்த கிரகணத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவட்டம் கேதுவனுடைய டாட் வந்து சிகப்பு பண்ணுது. ஓ இப்போ இதே சூரிய கிரகணம்னா ஒரே இருட்டாயிரும், அதனால அது கரும்பாம்பு. ஓ செம்பாம்பு. அது ராகு டாட்டு, இது கேது டாட். அதனால ராகுவை கரும்பாம்புன்னு கேது செம்பாம்பு. செம்பாம்புன்னு சொல்கிறோம். ஓ இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவே நிரூபிக்கிறோம். சூப்பர் சூப்பருங்க ஐயா. இப்போ இது அஸ்வினியில் பிறக்கிறவங்களுக்கு அதாவது உங்களோட குணாதிசயம் எப்படிங்க இருக்கும்? அஸ்வினியில் பிறக்கும்போது அந்த ஒரு மாதிரி ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. எப்படின்னா பேசுறதுக்கு எல்லா ஞானமும் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயார். ஆனால் படபடன்னு பேசி நான் ரொம்ப வந்து பப்ளிக்காக இது பண்ணுவேன்றதுல ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஞானத்தை உள்ளே வச்சுக்குவாங்க. சுருக்குதல்னு அர்த்தம். அஸ்வினின்னா சுருக்குதல். ஆனால் வேகம் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய வேகம் என்னென்னா, இப்போ ஒரு குதிரையை ஓமைப்படுத்திக்கோங்களேன். ஒரு குதிரையில் ஏறி ஒரு வீரன் எவ்வளவு வேகமாக போரிட போவார், அரசாளக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அதே மாதிரி ஊர் தலைமை அப்படின்றது தலை அப்படின்னே சொல்லலாம். இந்த இப்போ ராசி மண்டலத்தில் முதல் புள்ளி தான் தலை. இப்போ நம்ம கூட அன்னைக்கு ஒரு பேட்டியில் பேசும்போது உச்சந்தலையில் அஸ்வினி நட்சத்திரம் தான் சகசிரார பத்மன்னு சொல்கிறோம்.
1000 இதழ் தாமரைன்னு. அப்போ அந்த இடத்த குறிக்கிறது அஸ்வினிங்கிறதுனால இந்த தலைங்கிறதும் வீட்டினுடைய மொட்டை மாடிங்கிறதும், அப்போ தலையில் போடக்கூடிய ஹெல்மெட் ஆகட்டும், தொப்பி ஆகட்டும், இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் இது. அப்படின்னா கிரீடன்னு கூட வச்சுக்கலாம்ல. கண்டிப்பா. அப்போ நம்ம வந்து அரசு பதவி அதுக்கு தகுதியானவர்கள். ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னா மருத்துவம். அஸ்வினிக்கு வந்து எட்டி மரம் தான் அதனுடைய விருட்சம். அதனால் மருத்துவத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. அதில் சீஃபாக இருப்பாங்க, மருத்துவத்தில் வழிகாட்டியாக சீஃபாக இருப்பாங்க. அதே மாதிரி கேது வேற எங்கெங்கெல்லாம் உட்காருதோ அது சார்ந்து இவங்க வந்து ஒரு பெரிய முக்கிய ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு பேக்கில் இருந்து ஒருத்தரை வழி நடத்துவாங்க. இப்போ அரசியல்லே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு, ஒருத்தர் பேசுவார். அப்போ எழுதி கொடுக்குறவருடைய ஆற்றல் வந்து அங்கே பேசப்படுது, பின்னால் இருந்து இயக்குபவராக இருப்பார், அந்த மாதிரி இருப்பார். அதே மாதிரி குரு பீடங்கள், ஞானங்கள், ஞான மார்க்கம், போதனை, அதுலேயும் இந்த குணாதிசயம் நல்லா இருக்கு. இந்த அஸ்வினில் பிறக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மருத்துவ ரீதியாகவும் இந்த குரு தத்துவத்தை ரீதியாகவும், ரெண்டாவது ஜோதிடம், இந்த ஜோதிடர் இதெல்லாம் வந்து இயல்பாகவே உங்களுக்குள்ள இருக்கும். ஆமாம், ஜோதிடம்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஆமாம், ஏன்னா எல்லா ஞானமுமே சரஸ்வதியே தேவைங்கும் போது அது எல்லா ஞானமுமே இங்கே வந்துடுது. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் வந்து தலைமை அப்படிங்கிறதுல இவங்க அடிக்கடி ஒரு தலைமை இடத்துல இருப்பாங்க. அரசால இப்போ ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களா இருப்பாங்க. வேற அது மாதிரி தலைமை இடமான பேர் சொல்லும் குடும்பமாக கூட இருக்கலாம், ஒரு ஹெட் ஆஃபீஸு, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பிரான்ச் இருக்குது, ஒரு தொழில் இருக்குன்னா ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, அதில் தலை. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் உயர போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மேஷராசி செவ்வாயினுடைய வீடு, அது வந்து சரராசி. அப்போ அதிகமான உயரத்துக்கு போகணும். அதனுடைய பறவை பாருங்க ராசாளி. இந்த ராசாளின்றது வந்து ஃபுல் கண்ட்ரோல் பார்க்கும், எங்கிருந்து வேணாலும் அந்த அதனுடைய வட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நான் லீடிங் பர்சனாலிட்டியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவேன், எல்லாத்தையும் கட்டி ஆளுவேங்கிற ஒரு குணம் கொண்டது. என்ன இவங்கக்கிட்ட கொஞ்சம் நாம் அட்வைஸ் பண்ணணும்னா சட்டுன்னு கோபம் வந்துடும், அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக பேச தெரியாது, பாயிண்ட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல அது வந்து வீக்காக போகும். இப்போ செவ்வாய் ஒரு அவசரக்காரன் தானே. இப்போ அந்த மேஷராசியில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மேஷத்தினுடைய தன்மை அப்படியே இருக்கும். நான் தான், ஆமாம், நான் தான் படை தளபதி, நான் தான் கண்ட்ரோலர், நான் தான் வழி நடத்துவேன்னு நிற்பார். அப்போ வேகம் இருக்கும், டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆன்மீகமும் இங்கே இருக்கு இல்லைங்கய்யா. ஆன்மீகத்தோட ஆன்மீகத்திலேயே டாமினேஷன் எத்தனை பேர் இருக்காங்க. ஆன்மீகத்திலேயே வந்து எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நல்ல ஆன்மீகவாதிகளெல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க, எங்கேயாவது இமயமலையில் கண்காண இடத்துல இருப்பாங்க. ஆனால் சில அடக்கி ஆளக்கூடிய ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 2ஆம் பாதத்தில் பிறந்தால், அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 4 பாதத்துக்கு 4 குணம் இருக்கு. கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சு, ஒரு படிப்பு, நல்ல தன்மையாக பேசுறது, சொல்கிறது, பொறுமையாக இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பொருள் சார்ந்த ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு வசதி வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே 3ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறக்கும் பொழுது அது வந்து இடம் மாறக்கூடிய புத்தி, அடிக்கடி அலைபாயக்கூடியது, அது கொஞ்சம் ஆணவ குணமும் இருக்கும். நான் தான் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ட்டு மனசை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஆசிலேஷன் மைண்டுன்னு சொல்கிறோம். அதே 4ஆம் பாதம் தான் கெட்டது. எந்த நட்சத்திரத்துக்குமே 4ஆம் பாதம் நல்லதில்லை. அப்போ அஸ்வினி 4 எதனால இங்கே நல்லதில்லை? 4 பாதத்தை 4 விதத்துக்கு கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ 4 பாதம் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? 4 பூதத்தை குறிக்கும். ஒரு நட்சத்திரத்திலையும் 4 பாதமும் 4 பூதத்தை குறிக்குது. முதல் பாதம் நெருப்பு ராசியை குறிக்குது, 2ஆம் பாதம் பூமி ராசியை குறிக்குது, 3ஆம் பாதம் காற்று ராசியை குறிக்குது, 4ஆம் பாதம் நீர் ராசியை குறிக்குது. அப்போ அந்த 4ஆம் பாதத்தில் பிறகும்போது சம்ஹார ராசிங்கிற விஷயம்தான் பேசப்படும். 4-8-12 கான்செப்ட். இதுதான் சூத்திரமாக வருது, நான் என்னுடைய சிஸ்டத்தில் சொல்கிறது.
அதனால தான் இந்த இப்போ பெரும்பான்மையும் பார்த்தீங்கன்னா இப்போ 4ஆம் பாதத்தில் பிறக்கணும் கொஞ்சம் சிரமம் தான். சிரமம்தான். 4ஆம் பாதம் என்பது அம்சத்தில் எங்கே விழுகும்? விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மீனத்திலேயோ தான் விழுகும். சம்ஹார ராசி. கஷ்டப்படுறவங்க எல்லாம் அந்த 4ஆம் பாதம் எடுத்துக்கணும். இப்போ நான் இப்படி சொல்றதுனால அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்கன்னு எடுத்துக்கூடாது. இப்போ நாம் பேசுகிற சப்ஜெக்டே நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நான் இந்த சப்ஜெக்டுக்கு பேசுகிறன ஒழிய உண்மையிலேயே ஒரு நட்சத்திரம் என்பது நிலையானது அல்ல. இப்போ நம்ம பிறந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அந்த 100 இயர்ஸ் இவங்க வாழ போகிறாங்கன்னு வைங்க, 100 இயர்ஸும் இந்த குணங்களே பேசிகிட்டு இருக்காது. இது அவங்களுடைய பேசிக் குவாலிட்டி வளர்ற வரைக்கும் தான். தசாபுத்திகள் அப்போ ஒரு அடுத்த திசை, இப்போ இவங்களுக்கு ஒரு 5-6 வயசு கழித்து சுக்கிர திசை வரும். ஒரு 25 வயசு வரைக்கும் இவங்களுடைய தன்மை சுக்கிரனாக மாறிடும். அப்போ கேதுவும் சுக்கிரனும் கலந்த கலவையாக மாறிடுவாங்க. அப்போ சுக்கிரன் என்ன பண்ணும்? உலக தத்துவத்தில் ஈடுபாடு, என்ஜாய்மெண்ட்டு. இப்போ டீனேஜ்லேயே குழந்தைங்க எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் சம்பாரித்து வச்சா தான் அந்த மாதிரி அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டி லைஃப் அதை சுக்கிர திசையில் அனுபவிப்பாங்க. அப்போ சுக்கிரனாக மாறிடுவாங்க. நீங்கள் அப்போ அஸ்வினி பேசிக் கேரக்டர் இருக்கும், ஆனால் சுக்கிரனாக மாறிடும். அப்போ இதிலிருந்து அது எலிவேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு திசை நடக்குது அப்படின்னா, இப்போ கேது திசையில் தானே பிறப்பாங்க. இந்த கேது திசை ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க பிறந்த லக்னத்திலேருந்து பார்க்கணும். இப்போ அவங்க பிறந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ கேது இருக்கக்கூடாது. இன்னொரு காரணம், இன்னொரு விஷயம், நீங்கள் லக்னமே தெரியலன்னா கூட இந்த கேது நீர் ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது நெருப்பு ராசி தத்துவம். அதாவது கடகம், விருச்சகம், மீனம் இருக்கக்கூடாது. இருந்துச்சே அப்படின்னால அந்த கேது திசையில் இவங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். இது மாதிரியே ஒவ்வொன்றையும் எடுத்துக்குவாங்க. இப்போ அடுத்து சுக்கிர திசை வருது இல்லை, அதுவும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த கடகம் விருச்சிகம் மீனத்தில் இருக்கக்கூடாது. நம்ம நினைப்போம் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் அப்படின்னு, ஆனால் அது நெகட்டிவாக வேலை செய்யும். அதாவது எந்த ஒரு நட்சத்திரமும் தனக்கு 4, 8, 12ஆம் இடத்துல தன்னுடைய ஆற்றலை கெட்ட ஆற்றலாக வெளிப்படுத்துகிறது. இதுதான் சூத்திரம். ஸோ இந்த சூத்திரங்களெல்லாம் புரியாமல் நம்ம ஜென்ரலாக பிறந்த நட்சத்திரத்தையே வச்சு, பிறந்த ராசியவே வச்சு பார்க்கறதுலேருந்து நான் மாறுபடுறேன். அவ்வளோதான் எங்களுடைய சிஸ்டம். சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்கய்யா. நன்றி.